அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பக்கத்துலேருந்து இன்ஸ்டியூட்டை பார்க்குறேன். ஏன்னா எப்போவுமே அந்த பக்கத்துலேருந்து தான் பார்த்துருக்கோம். அந்த லாஸ்ட்டில் தான் அவங்க உட்காந்துருப்போம். இந்த பக்கத்துலேருந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா இந்த பக்கத்துலேருந்து அச்சீவர்ஸ் மீட் அன்னைக்கு தான் பார்க்கணுங்கிறது எங்கள் எல்லாரோட ஆசை. அங்கே தான் உட்காந்துருப்போம். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இடம் தருவாங்க, சேர் போட்டு தருவாங்க, நாங்கள் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க. நாங்கள் கேட்டதே கிடையாது. ஏன் அப்படின்னா நாங்கள் கேட்டவங்க தரணும்னு கிடையாது, நீ கேட்காம கொடுத்துருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வர்றப்ப என்ன ஆசைன்னா என் ஃப்ரெண்ட்ஸும் வந்துடணும், அம்மா என் ஃபேமிலியும் என் கூட வந்துடணும்னு ஆசை. ஆனால் நான் கேட்காமையே வந்து அவங்க கூப்பிட்டுட்டாங்க. எனக்கு வந்து இது மாதிரி வந்து நான் அப்படி கஷ்டப்பட்டேன், சாப்பிடாமல் இருந்தேன், ஒர்க் போயிட்டு படித்தேன், அந்த மாதிரிலாம் எனக்கு சொல்ல தரல. ஏன்னா நான் அந்த மாதிரி எந்த கஷ்டமும் பட்டதில்லை, அவங்க என்னை பட விட்டதும் இல்லை. ஆனால் அம்மா அப்பா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இவங்க எல்லாரும் சொன்ன எல்லா கஷ்டமும் கண்டிப்பாக பட்டிருக்காங்க. ஆனால் நான் படல, கண்டிப்பாக அதை நான் படவே இல்லை. அவங்க என்னை பட விடலை. இன்னைக்கு 26 வயசு ஆகுது எனக்கு. 1 வயசு 2 வயசு கிடையாது, 26 வயசு ஆகுது எனக்கு. இன்னை வரைக்கும் 3 பொம்பளை பிள்ளைங்க. தங்கச்சி வர முடியல, எக்ஸாம் போயிருக்கா, எஸ்எஸ்சி போயிருக்கா, அவ இங்கே கோவிலம்பாக்கம் தான் போயிருக்கா. 3 பொம்பளை பிள்ளைங்க நாங்கள். ஃபஸ்ட்டு நான், பாப்பா 3rd, 2nd இன்னொரு பாப்பா இருக்கா, அவள் எக்ஸாம் போயிருக்கா. 3 பொம்பளை பிள்ளைங்க வச்சுட்டு 26 வயசில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் இருந்தா இது வரைக்கும் நான் எதையுமே ஃபீல் பண்ணல. நான் வந்து என் காதுக்கு வந்து அவங்க வர விட்டது கிடையாது. எனக்கு அது கேட்டாலும் இன்னொரு விதமாக தான் வரும். ஓகேவா? அம்மா தான் அந்த கஷ்டத்தை வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க, அப்பா தான் அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்பாவால் வர முடியல. ஏன் அப்படின்னா இது வரைக்குமே நாங்கள் 5 பேராக எங்கேயுமே போனது கிடையாது, போக முடிஞ்சது கிடையாது. ஏன் அப்படின்னா கடை வச்சுருக்கோம். ஒன்று அப்பாவோட நாங்கள் போவோம், என்னோட அட்மிஷன் வர்றாங்க அப்படின்னா அப்பாவோட போவோம், இல்லை அப்படின்னா அம்மாவோட போவோம். டிஎன்பிஎஸ்சி இது வாங்குற அன்னைக்கு, அப்பாயின்மெண்ட் வாங்குற அன்னைக்கு அப்பா வந்தாங்க, அச்சீவர்ஸ் மீட் அன்னைக்கு அம்மா வந்தாங்க. இப்படி தான் எங்களால் வர முடியும். 5 பேராக ஒன்றா போக முடியாது. ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஃபேமிலியாக எங்கே வேணாலும் போவோம், எனக்கு கண்டிப்பாக முடியும். அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக அம்மா வந்துடணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். வேறு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேமிலி வந்து எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். நான் ஒன்றா இப்படி கஷ்டப்பட்டோம் அப்படி கஷ்டப்பட்டோன்னு சொல்ல தரல. ஏன்னா எப்போவுமே நான் வந்து இந்த கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம் இருக்குதுன்னு பார்த்ததில்ல. ஏன்னா எத்தனை பேரோ வந்து பிளாட்ஃபார்மில் படுத்து அடுத்த வேலை சாப்பாடெலாம் படிக்கிறாங்க. எனக்கு அப்போ வந்து நமக்கு உள்ளதெல்லாம் கஷ்டமே கிடையாது. எப்போவுமே நம்ம வந்து அம்பாடி வீட்டில் கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்க பையனுக்கு இத்தனை கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க, அதை தான் சொல்கிறோம். ஒருத்தன் நம்மளோட முதல்வர் திட்டத்தில் போய் கல்யாணம் பண்ணிட்டு வரான், அவனும் கல்யாணம் தானே பண்ணுறான். ஏன் அதை பார்க்க மாட்டேங்க? உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அவனை வந்து டாக்டர் படிக்க வைக்கிறான், இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறான், அதை தான் சொல்கிறாங்க. ஓ அம்மா அப்பா உனக்கு என்ன பண்ணுறாங்க, நீ என்ன பண்ணுற, அவ்வளோதான். அதை விட்டுட்டு எப்போவுமே அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. இந்த இடம் அப்படிங்கிறது வந்து வெறும் உழைப்பு அதனால மட்டும் வராது. எவ்வளோ பேரோ வந்து காலைல வருவான், எவ்வளவோ படிப்பான், எல்லாம் பண்ணுவான். உனக்கு நல்ல எண்ணம் இருக்கணும், அது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. உனக்கு நல்ல எண்ணம் இருக்கணும். இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. நாங்கள் என்றைக்குமே வந்து நாங்கள் இன்ஸ்டியூட்டோட வேகமாக டெஸ்ட் போடுவோம். எங்களுக்கு ஒரு டைம் டேபிள் வந்துச்சு. எனக்கு வந்து ஃபஸ்ட் இன்னொன்று இன்ஸ்டியூட் பற்றி சொல்லணும். நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னா, நான் எப்படி நினச்சிப்பேன்னா, எனக்காக தான் சென்னை, நாங்களும் இன்ஸ்டியூட்டு ஒன்றா வளர்ந்தோம். அப்படின்னா சென்னை பிரான்ச்சோட ஃபஸ்ட்டு பேட்ச் நாங்கள். ஏன் அப்படின்னா நான் வந்து ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு ரிசல்ட் வந்துருச்சு, எங்கே மெயின்ஸ் போடுறேன்னு தெரில. எனக்கு அப்போ ஒரு சில பர்சனல் இஷ்யூஸ், எங்கே போட போகிறோம், நம்ம மெயின்ஸ் எங்கே போட போகிறோம் அப்படின்னு டெலகிராம் ஓப்பன் பண்ணுற, சென்னையில் உதயம் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு டெலகிராமில் வருது. எனக்கு எங்கன்னு பார்க்குற ஸ்கை வாக், நான் இங்கே தான் இருக்கேன். அப்பாடி, நமக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எனக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நான் அப்படி தான் வந்தேன், எனக்காக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்தேன், யார் எதுவுமே தெரியாது, வருவேன் டெஸ்ட் போட்டு போயிடுவேன், அவ்வளோதான். 2 நாள் நான் லைப்ரரியில் படிப்பேன், வருவேன் டெஸ்ட் எழுதுவேன், போயிடுவேன். இவங்க எல்லாரும் எப்படின்னா, நான் வருவேன், ஒரு நாள் வந்து கத்தி படிச்சுட்டு இருந்தாங்க. எப்படி நான் இவங்களை பார்த்தேன், எப்படி இவங்களோட மீட் பண்ணேன்னா, சும்மா பேசுவோம் அவ்வளோதான். ஒரு நாள் கத்தி படிச்சுட்டு இருக்காங்க, நான் கூப்பிட்றேன், கொஞ்சம் சத்தமாக படிக்காதீங்க அப்படின்னு சொல்ல கூப்பிட்றேன். ஆனால் நான் உங்ககிட்ட சொன்ன வார்த்தை என்னென்னா, என்னையும் உங்கள் கூட சேர்த்துக்கிறீங்களா, நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? அப்போ உன்னோட நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா உன்னை ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். நாங்கள் வந்து இண்டிவிஜுவலாக நாங்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஆஸ்பிரன்ஸ், அக்காவாக இருக்கட்டும், சதீஷாக இருக்கட்டும், கீர்த்தனாவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தங்களும் நாங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக படித்து வரல, ஒரு நல்ல ஆஸ்பிரன்ஸ். பட் இந்த குரூப் ஸ்டடி அப்படிங்கிறது வந்து எங்களை ரொம்ப பெரிய உயரத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. நாங்கள் 4 பேர் மனசுலேயும் ஒன்று தான் ஓடும். எங்களுக்குள்ள எந்த ஒளிவு முறையும் கிடையாது. ஒரு விஷயம் பண்ணிக்கிறாங்க, ஒரு கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நைட்டு தூங்கினா எனக்கு ஒன்று தோணும்ல, நான் காலைல வந்து சொல்கிறப்போ யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இதை இப்படி எழுதியிருக்கலாம்ல, இந்த இதில் இதை ஆட் பண்ணியிருக்கலாம்ல. எந்த இடத்துலையுமே நாங்கள் மிஸ் பண்ணது கிடையாது. இப்படி தான் படிச்சிருக்கோம். நாங்கள் 4 பேருமே இப்படி தான் படித்தோம். இன்னொருத்தர் அவர் அப்பப்போ வருவார், அவர் இன்றைக்கி வரல, யுவராஜ் ப்ரோ அப்படி சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் கைடு, அவங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து வேலூரில் ரெவென்யூ கிடச்சிருக்கு, அவங்களால இன்றைக்கி வர முடியல.
அவங்க வந்து அப்பப்போ வந்து கைடு மாதிரி அப்பப்போ சொல்லி கொடுத்துட்டு போவார். நாங்கள் 4 பேர் அந்த லாஸ்ட் பெஞ்சு. இங்கே இப்போ இந்த பில்டிங்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வளர்ந்து நிற்கிற மாதிரி இன்ஸ்டியூட் வளர்ந்துருச்சு. எதுவுமே கிடையாது, எம்டி கிரவுண்ட் அது. நாங்கள் வந்தப்போ இந்த ஒன்று இருக்கும், இதுவும் மேலே ஷெட் இருக்கும், நல்லா ஃபுல்லாக எல்லாம் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து எப்படி ஒன்றும் இல்லாமல் வந்தோமோ அது மாதிரி சென்னையில் கண்டிப்பாக என்ன மாதிரி ஆஸ்பிரன்ஸுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டி. கண்டிப்பாக அந்த டைமில் வந்து எனக்கு தெரில, இங்கே சுரேஷ் இல்லைன்னா நான் வாட் நெக்ஸ்ட்டு எனக்கு தெரில, என்ன பண்ண போகிறோம், நம்ம எங்கே போக போகிறோம், நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போய் ஜாயின் பண்ண போகிறோம். எனக்கு அந்த டைமில் ஒரு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அடுத்து வந்து ஃபேமிலியில் வந்துட்டு அம்மா எப்படியோ அம்மா வந்து 12th எழுதலை, கல்யாணம் பண்ணிட்டாங்க. அம்மா பொறுத்தளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்கு. எல்லோரும் ஒவ்வொரு வார்த்தையை சொன்னால் அம்மா வந்து ஹார்ட் ஒர்க்கு. அப்பா நேர்மை. சார் சொன்னாங்க அடிக்கடி நேர்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அவங்க பேசின எல்லாத்துக்கூட உள்ள வார்த்தை வந்து நேர்மை தான். நேர்மைனா சும்மா கிடையாது. ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து எப்படிப்பா பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டேன்னா, பேசுவோம்மா நடக்கும், எதுனாலும் போய் பேசு கிடைக்கும், நீ போய் தான் பேசணும், சும்மா வந்துட்டு அப்படி போய் அந்த வழியில் வரந்தலாம். நீ போய் இப்போ எனக்கு இது வேணும் சார், எனக்கு இது வேணும், உங்களுக்கு தெரியும்ல நான் உண்மையாக இருக்கேன்னா தெரியும்ல. அம்மானா ஹார்ட் ஒர்க்கு, அப்பானா நேர்மை. அடுத்து தங்கச்சிங்கன்னா தம்பி உடையான் படைக்கஞ்சான் கீர்த்தனா சொன்னாங்க. அதே மாதிரி தான் எனக்கு 2 தங்கச்சி. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு தங்கச்சி கிடையாது 2 தங்கச்சி. எனக்கு முன்னாடி வந்து 2 பேர் விழுந்துருவாங்க. என்ன அடிக்க போகிறாங்கன்னா எங்கள் அம்மா என்ன அடிச்சது கிடையாது, 2 பேர் அடி வாங்கிப்பாங்க. எனக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் அடியே வாங்கினது கிடையாது. இவಳು வாங்குவா அவளும் வாங்குவா, என்னை அடிக்கவே விட்டது கிடையாது. அது மாதிரி தான் வெளியில் வெறும் இந்த வீட்டில் அடிக்கிற அடி கிடையாது, சமூகத்தில் சில அடிகள் விழுவுல. கண்டிப்பாக அந்த சமூகத்தில் பெண்கள் மேலே சில அடிகள் விழுவுல. ஏன் மேலே யாராச்சும் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்ன அக்கா அப்படி பண்ணுறா, இப்போ என்ன படிக்காமல் இருக்கா, இப்படி பண்ணுறா, 2.5 வருஷம் ஆக போகுது, இங்கெல்லாம் அமைதியாக இருங்க, அவளுக்கு தெரியும், அவள் ஒரு நாள் அவள் வருவா. அதே மாதிரி தான் தங்கச்சி, அவள் வரலும், பெரிய வரமுல்ல, அது ரொம்ப வருத்தம் எனக்கு. அதான் இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, நான் ஒவ்வொருத்தங்களும் என் வாழ்க்கையில் சந்தித்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். நல்லவங்க கெட்டவங்களாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஒருத்தங்க அந்த இடத்துல வந்திருக்காங்க அப்படின்னா அது என் வாழ்க்கையில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு நல்ல வழி காமிக்க தான் இருக்கும். ஜெயகாந்தனோட தர்க்கத்திற்கு அப்பாலம்னு ஒரு கதை வரும். அவர் வந்து அந்த இடத்துல வந்து அந்த பிச்சை போட்டுட்டு போனதுனால அந்த ரயில் ஆக்சிடெண்ட்டில் வந்து அவர் தப்பிச்சதான். அப்போ அதுக்காக வந்து அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸுமே உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. ஐயோ எனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது, எனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது, கண்டிப்பாக இல்லை. யார் வாழ்க்கையுமே அப்படியே ஈஸியாக கேட்குவா கிடையாது, ஓகேவா? யாருக்குமே அப்படியே ஈஸியாக நடந்து போகிற மாதிரி இருக்காது. ஒரு சில பேர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அழறான், எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. ஒரு சில பேர் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இல்லை, அவ்வளோதான். எல்லார் வாழ்க்கையும் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும், நிறைய அடிபட்டிருப்பாங்க. சொல்கிறவன் சொல்லிகிட்டே இருப்பான், பிரச்சனையை தலையில் தூக்கி வச்சுட்டு அந்த கவலைகள் கை குழந்தைகள் அல்ல அப்படின்னு. நீ அதை தூக்கிட்டே போகாது, அது இருந்தால் அது இருக்கட்டும், நீ போயிட்டுரு. கண்டிப்பாக உனக்கான மேடை கிடைக்கும், உனக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ வரைக்கும் வந்து சேல்ரி எவ்வளோன்னா எனக்கு தெரியாது சொல்லுவாங்க, எந்த பே ஸ்கேலில் போகிறீங்க தெரியாது, என்ன சேல்ரி வரும் தெரியாது, இந்த மாதிரி ரிசர்வேஷன் வந்திருக்காமே இதனால நான் படிக்கிறேன், எனக்கான அங்கீகாரம் கிடைக்கும், அவ்வளோதான். இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், இதில் எவ்வளோ வரும், அதில் எவ்வளோ வரும், கண்டிப்பாக இல்லை. இன்றைக்கி இவ்வளோ வரும், நாளைக்கு கூட வரலாம், அடுத்த நாள் குறையலாம். எதையும் பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் படிங்க, நீங்கள் படிங்க, நீங்கள் படிங்க. என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கான விஷயம் வந்து எல்லாருமே வந்து இந்தியன் பிரசிடெண்ட் ஆக முடியாது, ஆனால் உனக்கான ஒரு இடம் இருக்கும்ல, உன் ஃபேமிலியில் உன் லைஃப்பில் ஒரு இடம் இருக்கும்ல, அது உனக்கு கிடைக்கும். அது எந்த இடம் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியும். உனக்கு கிடைக்கிற அன்னைக்கு அப்பா நான் இந்த இடத்துல இருக்கேனா அப்படின்னு பெருமைப்படுற இடம் தான் உனக்கு கிடைக்கும். அதனால வாய்ப்புக்கு நன்றி கூறி அம்மாவை கண்டிப்பாக ஒரு சில வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்கிறேன். அம்மா ரொம்ப நல்லா பேசுவாங்க, அம்மா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும் இங்கே. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு 1997 17 வயசில் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. 12th எழுத முடியலை. அதோட பாரம் எல்லாத்தையுமே என் பொண்ணு மேலே போட்டு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருச்சு. இன்றைக்கி வரைக்கும் இன்னும் கல்யாணம் பண்ணல, ஒன்று இவ்வளோ சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டோம், இன்னும் கல்யாணம் பண்ணலன்னு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன படிக்குதுன்னே தெரில. பிஇ முடிச்சுட்டு எம்இ படிக்க வச்சேன்னா காசு செலவுக்கு போயிட்டு எம்இ படிக்கலையா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. தினம் லைப்ரரியில் போய் படிக்குது அப்படிங்கிறிய, என்ன படிக்குது, இன்னும் கல்யாணம் பண்ணலை. கண்டிப்பாக என் பொண்ணு எந்த ஒரு இதுவும் இருக்காது, கண்டிப்பான முயற்சி, அது கடின உழைப்பு இருக்குது, முயற்சி இருக்குது. அதனால கண்டிப்பாக ஜெயிக்குங்கிற நம்பிக்கையோட அனுப்புனேன், ஜெயிச்சிருச்சு. எதுனா ஒரு சின்ன வார்த்தை, ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டாலும் படிப்பு சம்மந்தமாக என்னால் பண்ண முடியாததில் என் பிள்ளைங்களை வச்சு 3 பொண்ணு, ஒன்று பிஇ முடித்து என்ன படிக்க வைக்கிற, பிஇ முடிச்சிருக்குங்கிற, பிஎட் எழுத போகுது, 4 தடவை எழுத போகுது எக்ஸாமு, பிஎட் பண்ணுதுங்கிற. அடுத்தது இப்போ இது வந்த பிறகு தான் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு எல்லாருக்கும், என்ன பண்ணுதுன்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. கண்டிப்பாக என் பிள்ளை மேலே நான் நம்பிக்கை வச்சேன், கண்டிப்பாக செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கண்டிப்பாக வளர்ந்து வரும். இந்த பொண்ணு இல்லை 3 பொண்ணுமே நல்லா வரும். அதுவும் கல்யாணம் பண்ணி பொம்பளை பிள்ளையா 3 பொம்பளை பிள்ளையா அப்படின்னு கேட்டாங்க. பல வருத்தங்க மனசில் தாங்கிட்டு நான் என் கடமையை, கடின உழைப்பு, ஒரு பைசா கூட வழி இல்லாமல் இருந்தோம்.
இது ஃபீஸு கட்ட கூட வழி இல்லாமல் இருந்தான். இன்றைக்கி எந்த கஷ்டமும் இல்லாமல் என் கடின உழைப்பு நான் முயற்சி பண்ணேன், நான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அவங்கவுங்க உழைப்பு நம்ம சப்போர்ட் மட்டும் வேணும். பிள்ளைகள் தெளிவான பிள்ளைகள் தெளிவாக வருங்கிற நம்பிக்கையில் அதுனே தெளிவாக வந்துருங்க. 3 பிள்ளைகளுமே வருங்கிற நம்பிக்கை இருக்குது. இது சின்ன வார்த்தை என்ன கேட்டால் கூட போதும். ஒருத்தருக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க, தூத்துக்குடியில் இது மாதிரி சுரேஷுங்கிற சார் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியாம்மா இது மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அதை வச்சு அது எல்லாமே சரி பண்ணிடும். கண்டிப்பாக என் பிள்ளைங்க எல்லாமே ஜெயிக்கும். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. சுரேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.